Hi everyone, welcome to Aruna Aari Designers. இந்த ட்ரெண்டிங் ஸ்லீவோட மார்க்கிங் அண்ட் டுட்டோரியல் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் ஸ்லீவோட சென்டரில் பாயிண்ட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஸ்லீவோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஓப்பனில் இருந்து மேலே 1.6 இன்ச், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து 2.4 இன்ச், உங்கள் ஸ்லீவ் வரையும் வந்து 2.4 இன்ச் அடுத்தடுத்த டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லீவ் கீழே ஓப்பனில் இருந்து மட்டும் 1.6 இன்ச், மிச்ச எல்லா டாட்டும் 1.4 இன்ச்சில் வந்து வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்கு வந்து ஸ்லீவ் வந்து 3/4 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 10 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கு எனக்கு 3 டாட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து மட்டும் 1.6 இன்ச், மிச்ச எல்லா டாட்டும் 2.4 இன்ச். அதே மாதிரி சைட்லேயும் வந்து 2.4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கீழே இருந்தே ஸ்லீவ் ஓப்பன்லேருந்தே 2.4 இன்ச் தான் மார்க் பண்ணணும். ஸோ சைடில் மார்க் பண்ணுறப்ப 2.4 இன்ச் தான். ஃபுல்லாகவே வந்து 2.4 இன்ச்சுக்கு வந்து டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. சிமிலராக ஆப்போசிட் சைட்லேயும் வந்து அதே மாதிரி 2.4 இன்ச்சுக்கு வந்து டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2.4 இன்ச். ஸ்லீவோட ஓப்பன்லேருந்து மட்டும் 1.6 இன்ச், மிச்ச எல்லா டாட்டும் உங்களுக்கு 2.4 இன்ச் தான் வந்து வச்சுருக்கோம். உங்களோட ஃப்ரேம் எடுத்துகிட்டு இப்போ டாட்ஸ் சென்டர் டாட்டையும் சைட் டாட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டரில் நம்ம வச்சுருக்க டாட்டையும் நம்ம சைடில் ஸ்லீவோட சைடில் வச்சுருக்கிற டாட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன்ஸாக உங்களுக்கு வந்துடும். ஒரு சைடில் கனெக்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்லீவோட முக்கியமான பார்ட்டே வந்து மார்க்கிங் தான். ஸோ மார்க்கிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டிங்கன்னா இந்த ஸ்லீவோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் வந்து உங்கள் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரேமில் வச்சுட்டே வந்து மார்க்கிங் பண்ணணுமா இல்லைனா வந்து கிளாத்தை வெளியே வச்சுட்டு மார்க் பண்ணணுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்பயுமே வந்து கிளாத்தை வெளியே வச்சுட்டே மார்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுங்கள். ஆரி காட்டாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து சர்க்கிள் ஃப்ரேம்லலாம் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயுமே மார்க்கிங் வந்து தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட டிசைனில் வந்து கீழே சரி லேயர் வந்து 3 லேயர்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரைஸ் பீடை வந்து ஜிக்ஸாக்காக வந்து அந்த லைன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எல்லா லைன்லேயும் வந்து ரைஸ் பீடை இதே மாதிரி ஜிக்ஸாக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு இடையில இருக்கிற கேப்ஸில் வந்து ஃபேப்ரிக் க்ளூவை வச்சுட்டு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த க்ளூ பென்னும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஓல்டு நீடில் வந்து ஒன்று இருக்குது, ஹூக் இல்லாத நீடில். அந்த நீடிலில் வந்து பின்னாடி வந்து என்னோடய ஃபேப்ரிக் க்ளூவை லைட்டாக எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்டோனை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து இந்த நீடலோட வந்து ஸ்டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே என்னோடய ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஓல்ட் நீடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூ பென் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிசைனோட கர்வ் பார்ட்டோட சென்டரில் மட்டும் ஸ்கொயர் குந்தன் ஸ்டோனை வந்து டயக்னலாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம். மிச்சம் எல்லா இடத்துலையும் ஜர்கான் ஸ்டோன் ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன். எல்லா ஸ்டோனும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூவோட ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கிளாத்தை வந்து பேக் சைடில் திருப்பிட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணுறப்ப மேலே வந்து வேறு ஏதாவது ஒரு கிளாத் போட்டுட்டு அயன் பண்ணுங்கள், அப்படியே அயன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆரி நாலேஜ் நிறையா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லி போட்டுட்ருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். இப்போ நம்ம டிசைனோட சென்டரில் வந்து ஹேங்கிங் மட்டும் நம்ம போடணும். ஹேங்கிங்க்கு வந்து 10 சுகர் பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேர்ல் பீட் அப்புறம் சுகர் பீட் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கேன். கீழே லாஸ்ட்டில் இருக்கிற கர்வ் லைன்ஸில் மட்டும் 3 ஹேங்கிங் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து மேலே இருக்கிறதுல ஒரு ஹேங்கிங் மட்டும் போட்டிருக்கேன். எல்லா ஹேங்கிங்லேயும் 10 சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட் அப்புறம் ஒரு சுகர் பீட். இந்த ஃபுல் டிசைனோட காஸ்ட் வந்து 720. உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிசைன்ஸ் இது மாதிரி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பேசிக் டு ப்ரோ லெவல் ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரன் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.